நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகவல். நிகழ்த்தகவு. பயங்கரமாக சத்தமிட்டபடி அறைக்குள் சென்று கதவை பூட்டிய இளைஞர், கதவை உடைத்து உள்ளே சென்ற போலீஸ். நடுவீட்டில் கோடாரியால் வெட்டப்பட்டு சடலமாக கிடந்த கணவன் மனைவி. கொலையாளியை கையும் களவுமாக பிடித்து விசாரித்த போலீஸ். விசாரணையில் வெளியான பகீர் தகவல். கணவன் மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்தது ஏன், நடந்தது என்ன? சிங்க்ரவுளி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் திடீர்னு சத்தமிட்டபடி அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டார். இதை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உடனடியா சத்ரபதியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க வீட்டு கதவு ஃபுல்லா ஒரே ரத்தமா இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் முதல்ல வீட்டு கதவை தட்டி இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. இதனால போலீசார் வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க நடு வீட்டுல 2 பேர் வெட்டு காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. சடலங்களுக்கு பக்கத்துல இளைஞர் ஒருத்தர் ரத்தம் படிஞ்ச சட்டையோட கையில கோடாரியோட நின்னுட்டு இருந்திருக்காரு. இதனால அவரை கையும் களவுமா பிடிச்ச போலீஸ் அவரை கஸ்டடியில எடுத்து கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. மத்திய பிரதேசத்தில் உள்ள சிங்க்ரவுளி கிராமத்தை சேர்ந்த சத்ரபதி சிங் கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவருக்கு சமீபத்துல தான் கல்யாணமாகி இருக்கு. இவரும் பக்கத்து வீட்டை சேர்ந்த கேவல் சிங் மற்றும் அவரது மனைவி புல்மதியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. கேவல் சிங்கிற்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அதே மாதிரி பில்லி சூனியத்திலையும் ரொம்ப ஈடுபாடா இருந்திருக்காரு. இந்த நிலையில சத்ரபதி சிங்கோட வீட்டுல நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காம இருந்திருக்கு. கேவல் சிங் பில்லி சூனியம் வச்சதாலதான் நம்ம வீட்டுல நல்ல விஷயம் நடக்கலன்னு நினைச்ச சத்ரபதி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டிருக்காரு. கணவனும் மனைவியும் எங்க கிட்ட நல்லா பேசிட்டு எங்களுக்கு எதிராக பில்லி சூனியம் வைக்கிறீங்க, உங்களால எங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயமும் நடக்கலன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு கேவல் சிங், எங்களுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம், அதனால நாங்க எங்க வீட்டுக்காக ஒரு சில பூஜைகளை செய்வோம். நாங்க பூஜை செய்யறதாலதான் உங்க வீட்டுல நல்ல விஷயம் எதுவும் நடக்கலன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு கேட்டு இருக்காரு. இதனால 2 குடும்பத்துக்கும் இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்போ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து 2 தரப்பினரையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. இதுக்கடையில சத்ரபதியோட மனைவி கர்ப்பமாகி இருக்காங்க. மனைவி மாசமா இருந்ததால கணவன் அவங்கள நல்லபடியா பார்த்துட்டு இருந்தாரு. அடுத்த கொஞ்ச நாட்கள்ல மனைவியோட கரு களைஞ்சிருக்கு. இதனால அதிர்ச்சி அடைந்த கணவன் அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணி இருக்காரு. அங்க மருத்துவர் கரு களைஞ்சத உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதனால கடும் கோபமான கணவன் கேவல் சிங்கும் அவரோட மனைவி புல்வதியும் தான் பில்லி சூனியம் வச்சு மனைவியோட கருவை களைச்சதா நினைச்சிருக்காரு. இதனால தினம் தினம் நொந்து மன உளைச்சலுக்கு ஆளான கணவன் பக்கத்து வீட்டுக்கார கணவன் மனைவிய கொலை செய்யவும் திட்டம் போட்டிருக்காரு. அதுபடி சம்பவத்தன்னைக்கு கேவல் சிங் கிட்ட நல்லபடியா பேசின சத்ரபதி, இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுல குலதெய்வ பூஜை நடக்க போகுது, அதுல கண்டிப்பா நீங்களும் உங்க மனைவியும் கலந்துக்கிறோம்னு சொல்லி இருக்காரு. அதை நம்பி 2 பேரும் சத்ரபதியோட வீட்டுக்கு போய் சாமி ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ பூஜைக்கான ஏற்பாடுகளை தீவிரமா பண்ணிட்டு இருந்த நபர் திடீர்னு மறைச்சு வச்சிருந்த கோடாரியை எடுத்து 2 பேரையும் துடி துடிக்க வெட்டி போட்டு இருக்காரு. இதுல நிலை குலைந்த 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அடுத்து கோபத்தோடையே 2 சடலங்களையும் பார்த்து கத்துன சத்ரபதி தன்னோட அறைக்கு போய் கதவை சாத்திக்கிட்டார். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சத்ரபதியை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. அறையின் கதவை திறந்ததும் காத்திருந்த அதிர்ச்சி. கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி கதறி எழுத மனைவி.
அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கொடுத்த க்ளூவால் வெளிவந்த பகீர் உண்மை. கணவரை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு கபட நாடகம். யாருக்கும் சந்தேகம் வராதபடி அழுது புரண்டு நாடகமாடியும் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? நடந்தது என்ன? பத்தாம் தேதி காலையில பக்கத்து வீட்டுல உள்ள கௌரிங்கிற பொண்ணு கதறி அழுகிற சத்தம் பலமா கேட்டு இருக்கு. அவங்களோட சவுண்ட கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்து பார்த்தப்போ அவங்களோட கணவர் லவகேஷ் அவரோட ரூம்ல தூக்குல தொங்கியபடி கிடந்திருக்கார். அதுக்கப்புறம் அவரை வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அவரை பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர்கள் அவர் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. குடும்ப பிரச்சனையில லவகேஷ் இப்படி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாருன்னு கௌரி உருண்டு புரண்டு அழுது இருக்காங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இரவு நேரத்துல லவகேஷ் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரோன்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் கௌரியோட கண்ணீர் மேலையும் வார்த்தை மேலையும் போலீஸுக்கு பெருத்த சந்தேகம் வந்திருக்கு. அதனால வீட்டு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சப்போ வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்த லவகேஷ் ஊருக்கு வந்ததுல இருந்தே கணவன் மனைவிக்கு இடையில ஒரே பிரச்சனை, டெய்லி சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க சார்னு சொல்லி இருக்காங்க. அதோட கௌரிக்கும் அதே தெருவில் இருக்கிற இன்னொருத்தருக்கும் இடையில பழக்கம் இருக்கிறதாகவும் போலீஸ் கிட்ட ஒரு சிலர் சொல்லி இருக்காங்க. கௌரியோட பெர்ஃபார்மன்ஸ் மேல ஏற்கனவே போலீஸுக்கு ஒரு சந்தேக பார்வை இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அவங்களுக்கு வேற ஒருத்தர் கூட பழக்கம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சந்தேக பார்வை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி இருக்கு. உடனே கௌரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் லவகேஷுக்கு நடந்த கொடூர விஷயமே வெளிச்சத்துக்கு வந்துச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் லோதாய் கிராமத்தை சேர்ந்த லவகேஷும் ராஜஸ்தானை சேர்ந்த கௌரியும் கடந்த 6 வருஷங்களுக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருக்காங்க. இந்த தம்பதிக்கு இப்போ 3 வயசுல ஒரு மகன் இருக்கா. வெளியூர்ல தங்கி கூலி வேலை பார்த்துட்டு இருந்த லவகேஷ் மாசத்துக்கு ஒரு முறை சொந்த ஊருக்கு வந்துட்டு போவாராம். அப்படி கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்திருக்காரு லவகேஷ். அப்போ வீட்டுக்கு வந்த மறுநாளே நீ பாட்டுக்கு சம்பாதிக்கிறேங்கிற பேருல வெளியூர்லயே இருக்க, இங்க என்னென்னமோ நடக்குது, பேசாம உள்ளூர்லயே ஏதாச்சும் வேலையை பாருப்பான்னு சொந்தக்காரங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. என்னடா எல்லாரும் பொடி வச்சு பேசுறாங்களேன்னு சந்தேகப்பட்ட லவகேஷ் என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுங்கன்னு சொந்தக்காரங்க கிட்ட கேட்டு இருக்காரு. அப்போ நீ ஊர்ல இல்லாத நேரம் உன் மனைவி கௌரிக்கும் அதே தெருவுல உள்ள சுந்தருங்கிறவருக்கும் இடையில தகாத உறவு இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு மனம் நொந்து போன லவகேஷ் நேரா மனைவி கிட்ட போய் சண்டை போட்டு இருக்காரு. கணவன் என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் கௌரி அவரோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம தொடர்ந்து சுந்தர் கூட பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. இனிமேல உன்னை தனியா விட்டுட்டு ஊருக்கெல்லாம் போக முடியாது, நான் இனிமேல இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லி லவகேஷ் வேலைக்கு போகாம 4-5 மாசமா வீட்லயே தான் இருந்திருக்காரு. அதோட சுந்தர் கூட பேசுறதையும் பழகுறதையும் நிறுத்த சொல்லி மனைவிய அடிச்சு சண்டை போட்டுட்டே இருந்திருக்காரு. வெளியூர்ல தங்கி கூலி வேலை பார்த்துட்டு இருந்த லவகேஷுக்கு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு பணம் மொத்தத்தையும் ஊர்ல இருக்கிற மனைவி கௌரிக்கு தான் அனுப்பி வச்சிருக்காரு. கணவனோட பணத்துல 3 வேளையும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவருக்கே துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கௌரி. 4-5 மாசமா வேலைக்கு போகாததால லவகேஷ் மனைவிக்கு எந்த பணமும் கொடுக்கல, ஒழுங்கா வேலைக்கு போகல, பணமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிச்சு டார்ச்சர் பண்றாரு. இவர் இங்கேயே இருக்கிறதால சுந்தர்கிட்டையும் பேசி பழக முடியலன்னு நினைச்ச கௌரி காதலன் கூட சேர்ந்து லவகேஷை தீர்த்து கட்ட முடிவு பண்ணி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மது போதையில தூங்கிட்டு இருந்திருக்காரு லவகேஷ். அப்போ தன்னோட பாய் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து லவகேஷோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுந்தரும் கௌரியும் சேர்ந்து லவகேஷ் சடலத்தை அவரோட ரூமுக்கு கொண்டு போய் ஃபேன்ல கயிறை கட்டி தற்கொலை மாதிரி செட்டப் பண்ணி இருக்காங்க. விசாரணையில லவகேஷ் தற்கொலை பண்ணிக்கல, அவரை திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்காங்கன்னு உறுதிப்படுத்தின போலீஸ் கௌரியையும் சுந்தரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க.
வீட்டில் அமர்ந்திருந்த பெண்ணுக்கு வந்த போன் கால். போன் பேசிக்கொண்டே பக்கத்தில் உள்ள கடைக்கு சென்ற இளம்பெண். இளம்பெண்ணின் முகத்தில் துப்பாக்கியால் சுட்ட மற்றொரு இளம்பெண். கன்னத்தின் வழியாக பாய்ந்த குண்டு மண்டை ஓட்டிற்குள் சிக்கியதால் இளம்பெண் உயிரிழப்பு. கண்காணிப்பு கேமராவை வைத்து கொலையாளியை கைது செய்து விசாரித்த போலீஸ். இளம்பெண் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலை செய்யும் அளவுக்கு மற்றொரு இளம்பெண் மீது அப்படி என்ன கோபம்? நடந்தது என்ன? வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க இளம்பெண் ஷிபா. அப்போ ஷிபாவுக்கு போன் ஒன்று வந்திருக்கு. அந்த போனை அட்டன் பண்ண ஷிபா போன் பேசினபடியே பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருக்காங்க. அங்க ஷிபா கூட மற்றொரு இளம்பெண் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்த இளம்பெண் ஷிபாவோட முகத்தை குறிப்பாத்து சுட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இதுல ஷிபாவோட கன்னத்து வழியே பாஞ்ச துப்பாக்கி குண்டு மண்டை ஓட்டுக்குள்ள சிக்கி இருக்கு. இதனால வலி தாங்க முடியாத ஷிபா சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்துட்டாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மக்கள் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு ஷிபாவை மீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ அவங்கள பரிசோதித்த டாக்டர் இளம்பெண் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல 25 வயது இளம்பெண் ஒருத்தங்க துப்பாக்கியால சுட்டுட்டு தப்பிச்சு போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. இதனால அந்த சிசிடிவி காட்சி மூலமா இளம்பெண்ணோட வீட்டுக்கு போன போலீஸ் அங்க பதுங்கி இருந்த தபசும கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. மும்பை சிவாஜி நகர்ல உள்ள புர்கானியா பகுதியைச் சேர்ந்த இளைஞர் நதீம் தபசுங்கிற 25 வயது பெண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருந்தார். 2 பேரும் பார்க் ஓட்டல்னு ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில அந்த இளைஞர் இளம்பெண் ஷிபா கூட பழக ஆரம்பிச்சிருக்காரு. நதீம் ஒரே நேரத்துல ஷிபா கூடவும் தபசு கூடவும் பேசிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தபசும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிருந்தாங்க. அப்போ நதீமும் ஷிபாவும் அதே இடத்துல ஒன்னா ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து கடும் கோபமான தபசும் இளைஞர்கிட்ட கடுமையா வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அடுத்து ஷிபாவோட வீட்டுக்கு போன தபசும் நானும் நதீமும் ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்கோம், நீ இனிமே அவன் கூட சுத்துற வேலை வச்சுக்காத, இதோட அவனை மறந்துரு, அப்படி இல்லைன்னா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காங்க. அதுக்கு ஷிபா, நதீம் என்னையத்தான் உண்மையா காதலிக்கிறான், அதனால எங்க 2 பேரோட லைஃப்ல இருந்து நீ விலகிருன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ தபசும், நீ நதீமை விட்டு விலகலன்னா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காங்க. தபசுமோட மிரட்டலை கேட்டு பயந்து போன ஷிபாவோட பெற்றோர் அவங்கள உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமும் 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்ததா கூறப்படுது. இதனால கடும் கோபமான தபசும் ஷிபாவை கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஷிபா சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தபசும் தன்னோட சகோதரர் உதவியோட அவங்க எங்கெங்க தனியா போறாங்க, எப்பெல்லாம் தனியா இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி இருக்காங்க. அதுபடி சம்பவத்தன்னைக்கு ஷிபாவுக்கு போன் பண்ண தபசும் பக்கத்துல உள்ள கடைக்கு வர சொல்லி இருக்காங்க. அதை நம்பி ஷிபாவும் போக 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ திடீர்னு மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்த இளம்பெண் ஷிபாவோட முகத்திலேயே சுட்டு கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தபசும் அவரோட சகோதரர் நதீம்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருந்து கேட்ட குழந்தைகளின் அழுகை சத்தம். நடு வீட்டில் தலை சிதைந்து உயிரிழந்து கிடந்த தாய். கிரைண்டர் குழவியால் மனைவியை அடித்தே கொன்ற கொடூரம். மனைவியை துடிக்க துடிக்க கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? இரவு நேரம் அம்மா அம்மான்னு கத்துற சத்தம் கேட்டிருக்கு. உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பதறி அடிச்சுட்டு போய் பார்த்திருக்காங்க. அங்க அகிலாங்கிற இளம்பெண் தலை சிதஞ்சபடி ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. பக்கத்திலேயே அவங்களோட 2 பசங்களும் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க.
தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க அகிலாவோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அந்த விசாரணைக்கு அப்புறம்தான் இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு தெரிய வந்திருக்கு. தஞ்சாவூர் திருவிடை மருதூர்ல உள்ள புதுத்தெரு பகுதியைச் சேர்ந்த அன்பரசன் கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். இவருக்கும் 28 வயசான அகிலாவுக்கும் கடந்த 2015 கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 7 வயசுல தீபிகாங்கிற மகனும் 2 வயசுல ஆதித்யாங்கிற மகனும் இருக்காங்க. மது பழக்கத்திற்கு அடிமையான அன்பரசன் தினமும் நைட்டு மது குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வருவார். அது மட்டுமில்ல, தலைக்கேறின மது போதையில மனைவியை போட்டு அடிக்கிறது, பிள்ளைகளை போட்டு அடிக்கிறதுன்னு அட்டாவடி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அன்பரசனோட குடிப்பழக்கத்தினாலேயே அவங்க வீட்டுல சந்தோஷங்கிற ஒண்ணு இல்லாமலே போயிருக்கு. அன்பரசன் என்னதான் போதையில அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் அகிலா தன்னோட கணவரோட கொடுமைகளை சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா நாளாக அவரோட அடாவடித்தனம் எல்லை மீறி போயிருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு அன்பரசன் வழக்கம் போல மது போதையில வீட்டுக்கு வந்து மனைவி அகிலா கிட்ட தகராறு பண்ணி இருக்கார். தினமும் இப்படி குடிச்சிட்டு வந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? நம்மளை பத்தி யோசிக்கிறனா கூட பரவாயில்ல, நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள பத்தி ஒரு நாளாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கியான்னு அகிலா அன்பரசன் கிட்ட கோபமா கேட்டு இருக்காங்க. அப்போ என்கிட்டயே குரலை உசத்தி பேசுறியான்னு கேட்டு மனைவிய சர்றமாரியா அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமும் 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமாக இருக்கு. ஒரு கட்டத்துல கடும் ஆத்திரமடைஞ்ச அன்பரசன் மது போதையில என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம வீட்டுல இருந்த கிரைண்டர் குழவியை எடுத்துட்டு வந்து மனைவி அகிலாவோட தலை மேலேயே தூக்கி போட்டு இருக்கார். அதுல அகிலா தலை சிதஞ்சு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த குழந்தைங்க 2 பேரும் அம்மா அம்மான்னு காதறி அழுது இருக்காங்க. இதெல்லாம் நடந்தது நைட்டு 11 மணிக்கு. குழந்தைகளோட அழுகை சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வந்து பார்த்தப்பதான் இந்த கொடூர சம்பவமே தெரிய வந்துச்சு. அடுத்து மனைவியை கொலை செஞ்ச அன்பரசன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தாய் உயிரிழந்துட்டாங்க, தந்தை ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கடைசியா அந்த பெண் குழந்தைகள் 2 பேரும் தான் பெற்றோர் இல்லாம தவியா தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அன்பரசனோட மது பழக்கம் தான். அன்பரசன் மனைவியை கொல்லணும்னு நினைச்சு கொல்லலன்னும் போதையில தெரியாம பண்ணிட்டேன்னு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கான். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்றது 100% உண்மைதான். மது பழக்கத்தால குடும்பமே சின்னாபின்னம் ஆகிருங்கிறதுக்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு. சாலையோரம் மர்மமான முறையில் கிடந்த சூட்கேஸ் மேல் படிந்திருந்த ரத்தக்கரை. சூட்கேஸுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இளம் பெண்ணின் சடலத்தை பார்த்து கதி கலங்கி போன மக்கள். போலீஸ் விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல்கள். இளம் பெண்ணை கொன்று சூட்கேஸில் அடைத்தது யார்? நடந்தது என்ன? பதிண்டா மாலவுட் நெடுஞ்சாலையோரத்துல மர்மமான முறையில சூட்கேஸ் ஒண்ணு கிடந்திருக்கு. அதை பார்த்த சிலர் பழைய சூட்கேஸை யாராவது தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தா அது புது சூட்கேஸ் மாதிரி நல்ல நிலைமையில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல போய் அந்த சூட்கேஸை எடுத்து பார்த்தா ரத்த கரைகளா இருந்திருக்கு. அதை பார்த்ததும் அங்க இருந்தவங்க அரண்டு போய் நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் சூட்கேஸை தள்ளி வச்சுட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்தப்ப சூட்கேஸுக்குள்ள ஒரு இளம் பெண்ணோட சடலம் கிடந்திருக்கு. அடுத்து சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் இறந்த இளம்பெண் யாரு, அவங்களை யாரு கொன்னு சூட்கேஸுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்கிற கேள்விகளுக்கு விடை தேடி விசாரணையில இறங்குனாங்க. முதற்கட்டமா சுத்தி முத்தியுள்ள போலீஸ் ஸ்டேஷன்கள்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கான்னு விசாரிச்சிருக்காங்க. ஆனா அதுல எந்த குழுவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த பகுதியில இருந்த சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம செக் பண்ணாங்க.
அதுல 11ஆம் தேதி நைட்டு 12 மணி அளவுல அங்க ஒரு கார் மட்டும் அடிக்கடி வந்து போனது பதிவாகி இருந்துச்சு. அதனால சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அந்த காரோட நம்பரை வச்சு பிரின்ஸ் குமார் அப்படிங்கிறவரை பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாங்க. அதுலதான் அந்த இளம்பெண் யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. பஞ்சாப் மாநிலம் குலாப்கரை சேர்ந்த ஸ்வப்னாங்கிற இளம்பெண் கணவன் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல ஸ்வப்னாவிற்கும் பிரின்ஸ்குமாருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவா மாறி இருக்கு. ஸ்வப்னா கூட அடிக்கடி தனிமையில சந்திச்சு எல்லை மீறி பழகிட்டு இருந்த பிரின்ஸ்குமார் அவங்களோட அன்பும் பாசமும் தனக்கு கடைசி வரை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதனால ஸ்வப்னா கிட்ட போய் நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிரின்ஸ்குமார் சொல்ல அதுக்கு ஸ்வப்னா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே கல்யாணமானவ, உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க ஸ்வப்னா. ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு சொல்றேன், என்ன நம்பி வரமாட்டேங்கிறாளேன்னு ஸ்வப்னா மேல கோபப்பட்டு சண்டை போட்டு இருக்கான் பிரின்ஸ்குமார். இந்த கோபம் தான் ஸ்வப்னாவை கொல்லணுங்கிற வெறிய அவனுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு. என் கூட வாழாதவ வேற யார் கூடவும் வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ண பிரின்ஸ் ஸ்வப்னாவுக்கு போன் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர வச்சிருக்கான். அப்போ மறுபடியும் தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு பிரின்ஸ் சொல்ல ஸ்வப்னா முடியவே முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ 2 பேத்துக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்படவே தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஸ்வப்னாவை குத்தி கிழிச்சு துடிக்க துடிக்க கொன்னிருக்கான். 2 நாள் சடலத்தோடவே இருந்த பிரின்ஸ் கடந்த 11ஆம் தேதி நைட்டு ஒரு புது சூட்கேஸை வாங்கிட்டு வந்து அதுல ஸ்வப்னாவோட சடலத்தை திணிச்சிருக்கான். அதுக்கு பிறகு இரவு 12 மணி அளவுல அந்த சூட்கேஸை கார்ல கொண்டு போய் 12 மாலவுட் நெடுஞ்சாலையோரத்துல வீசிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். ஒரு கொலையை பண்ணிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம பிரின்ஸ் தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்த நேரத்துல தான் சிசிடிவி காட்சியை வச்சு அவனை மடக்கி பிடிச்சு விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் இந்த கொலைக்கான காரணம் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து பிரின்ஸ்குமார் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க. காலை நேரத்தில் தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்ற ஊழியர்கள் தொழிற்சாலையின் வாயிலில் மேலாளர் தலை சிதைக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்த கொடூரம். சிசிடிவி கேமரா உடைக்கப்பட்டு கிடந்ததால் அதிர்ச்சி. செல்போன் சிக்னலை வைத்து கொலையாளியை தட்டி தூக்கிய போலீஸ். மேலாளர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? வழக்கம் போல காலையில நேரத்துல தொழிற்சாலைக்கு வேலைக்கு வந்திருக்காங்க ஊழியர்கள். அப்போ வாசல்ல அந்த ஆலையோட மேலாளர் தலை சிதைக்கப்பட்ட நிலையில உயிரிழந்து கிடந்திருக்கார். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த சிசிடிவியும் தொழிற்சாலைக்குள்ள இருந்த பொருட்களும் உடைக்கப்பட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. சிசிடிவி எல்லாம் உடைக்கப்பட்டு இருந்ததால கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல போலீஸுக்கு சிக்கல் ஏற்பட்டு கொலை நடந்த நேரத்துல அந்த இடத்துல யாரோட செல்போன் சிக்னலாச்சும் பதிவாகி இருக்கான்னு போலீஸ் செக் பண்ணி இருக்காங்க. அப்போ அதே ஆலையில வேலை பார்த்த ஸ்ரவன் சிங்கோட செல்போன் சிக்னல் பதிவாகி இருந்தது தெரிய வந்துச்சு. இதனால நேரா அவரோட வீட்டுக்கு போன போலீஸ் விஷ்ணுஹரிய கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல உள்ள சோன்பத்ரா பகுதியில சிமெண்ட் தொழிற்சாலை ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. இந்த தொழிற்சாலையில விஷ்ணுஹரிங்கிற நபரு மேலாளரா பணியாற்றிட்டு இருந்தாரு. அதே மாதிரி கடந்த 2 வருஷமா ஸ்ரவன் சிங்குங்கிற நபர் ஊழியரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார். ஸ்ரவன் சிங்கோட குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்திருக்கு. இந்த ஊதியத்தை நம்பித்தான் இவங்க குடும்பமே இருக்கு. இதுக்கடையில மேலாளருக்கும் அந்த ஊழியருக்கும் இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ரவன் சிங் கரெக்டா கம்பெனிக்கு வராமலும் சரியா வேலை செய்யாமலும் இருந்ததால மேலாளர் விஷ்ணுஹரி அவரை அடிக்கடி கடிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கார். இதனால 2 பேருக்கும் இடையில மோதல் ஏற்பட்டு இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஸ்ரவன் சிங் வேலை செய்யாம கம்பெனியில சும்மா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கார்.
அந்த நேரத்துல அங்க வந்த விஷ்ணுஹரி வேலை செய்யாம கதை பேசிட்டு இருக்கியான்னு கேட்டு அவரை தகாத வார்த்தைகளால திட்டியிருக்கார். இதை கேட்டு கோபமான ஸ்ரவன் விஷ்ணுஹரிய தாக்கி இருக்கார். 2 பேரும் தொழிற்சாலையிலேயே கட்டி புரண்டு மோதிக்கிட்டாங்க. ஸ்ரவன் சிங் கம்பெனியில ஒழுங்கீனமா செயல்பட்டதால அவரை அந்த தொழிற்சாலையில இருந்து பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. இதனால வருமானம் இல்லாம ஸ்ரவன் சிங்கோட குடும்பத்துல சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. வீட்டு செலவுக்கும் ஸ்ரவன் சிங் பணம் கொடுக்காததால அவரோட மனைவி கணவர் கூட சண்டை போட்டுட்டு தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. இதனால கடும் கோபமான கணவன் விஷ்ணுஹரியால தன்னோட குடும்பம் சின்னாபின்னமானதா நினைச்சு நொந்து போய் அவரை கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்கான். சம்பவத்தன்னைக்கு விஷ்ணுஹரி தொழிற்சாலையிலேயே படுத்து தூங்கி இருக்கார். இதை தெரிஞ்சு அங்க வந்த ஸ்ரவன் சிங் தொழிற்சாலை சுவரேறி குதிச்சு உள்ள புகுந்து மேலாளரை சரமாரியா தாக்கி இருக்கான். அடுத்து கீழே கிடந்த கற்களை எடுத்த ஊழியர் விஷ்ணுஹரியோட தலையிலேயே பல முறை ஓங்கி அடிச்சிருக்கான். இதுல வலி தாங்க முடியாத விஷ்ணு சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து ரத்த வெள்ளத்துல துடிதுடிக்க உயிரிழந்துட்டார். அடுத்து ஆலைக்குள்ள போன ஸ்ரவன் கல்லாப்பெட்டியில இருந்த 6500 ரூபாயை திருடிட்டு சிசிடிவியை உடைச்சு சேதப்படுத்தி இருக்கான். அடுத்து தொழிற்சாலையில இருந்த மானிட்டர் பிரிண்டர்னு எல்லாத்தையும் சேதப்படுத்தி பக்கத்துல உள்ள புதர்ல வீசிட்டு போயிருக்கான். ஆனா செல்போன் சிக்னலை வச்சு ஸ்ரவன் சிங் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு